Hello everyone, welcome to our channel. நேத்து வந்து chapter 1 set language ஓட introduction பார்த்தோம், example sums பார்த்தோம். இன்னைக்கு வந்து exercise sums பார்த்தறலாம். first one வந்து என்ன படின்னு பாத்தீங்கன்னா which of the following are sets. நமக்கு வந்து இங்க ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதுல வந்து எது செட் அப்படினு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். first one வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா the collection of prime numbers up to 100. second one the collection of rich people in India. third one the collection of all rivers in India. fourth one வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா the collection of good hockey players. இப்போ வந்து first one பார்த்தறலாம். the collection of prime numbers up to 100. அதாவது இப்போ நமக்கு உங்களுக்கு நேத்து எக்ஸாம் பார்த்தோம். இப்போ prime numbers அப்படினா அது வந்து well defined. ஆல்ரெடி prime numbersனு ஒரு டெஃபினிஷன் இருக்கு. அந்த மாதிரி well defined பண்ணிக்கிறது தான் நம்ம செட் அப்படினு சொல்லுவோம். சோ இப்போ prime numbersனா உங்களுக்கு தெரியும். 2 3 5 7 அந்த மாதிரி நம்பர்ஸ் தான் வந்து prime numbers. அதாவது அந்த நம்பர் வந்து வேற எந்த ஒரு இதனாலயும் divisible ஆகாது. அதுதான் வந்து நம்ம prime numberனு சொல்லுவோம். சோ அப்ப prime numbers வந்து up to 100. அது என்னது செட் வந்து நம்ம கேபிட்டல் லெட்டர்ஸ்ல தான் டினோட் பண்ணுவோமா? அப்போ நம்ம இங்க XA அந்த மாதிரி நம்ம எதுல வேணா டினோட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இங்க A ன்னு டினோட் பண்றோம். A equal to curly brackets வச்சு தான் எழுதணும். curly brackets of 2 3 5 7 9 11 13 17 19 23 27 வராது 29 31 37 41 43 47 53 59 61 67 71 next 73 79 83 89 97 curly brackets க்ளோஸ் பண்ணிரோம். இதுதான் வந்து prime numbers up to 100. இது எல்லாமே வந்து prime numbers. சோ வந்து இது வந்து ஒரு well defined. சோ நமக்கு ஆல்ரெடி தெரியும். சோ அதனால இது வந்து செட். சோ ஆப்ஷன் 1 வந்து செட். ஓகேங்களா? செகண்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா the collection of rich people in India. இது வந்து செட்டா கிடையாது. ஏன் அப்படினா இப்போ rich people அப்படினா அதுக்கு வந்து ஏதாவது ஒரு டெஃபினிஷன் வச்சிருக்காங்களா? இவங்க தான் வந்து rich people அந்த மாதிரி ஆல்ரெடி யாராவது டிஃபைன் பண்ணிருக்காங்களா அப்படினு பாத்தீங்கன்னா இல்ல. சோ அது வந்து வெல் டிஃபைன்ட் கிடையாது. சோ இது வந்து செட் இல்ல. not a set. இது வந்து not a set. next one என்னன்னு பாத்தீங்கன்னா the collection of all rivers in India. இந்தியால என்னென்ன ரிவர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு ஆல்ரெடி வெல் டிஃபைன்ட். சோ இது வந்து செட். ஓகேங்களா? அதுக்கு அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா the collection of good hockey players. இதுமே வந்து செட் கிடையாது. ஏனா வந்து குட் ஹாக்கி பிளேயர்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு டெஃபினிஷன் வந்து நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்காங்களா? இப்படி இருந்தாதான் அவங்க குட் ஹாக்கி பிளேயர் அந்த மாதிரி யாராவது ஒரு டெஃபினிஷன் வச்சிருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஹாக்கி he is a hockey player or she is a hockey player அந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். she is a good hockey player. அந்த குட் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு டெஃபினிஷன் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஸோ இதுவுமே வந்து செட் கிடையாது. நாட் எ செட். ஓகேங்களா? அவ்வளோதான். செகண்ட் சம் போயிடலாம். செகண்ட் சம் பார்த்துடலாம். லிஸ்ட் த செட் ஆஃப் ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இன் ரோஸ்டட் ஃபார்ம். அதாவது ஃபாலோயிங் வேர்ட்ஸை வந்து நம்ம ரோஸ்டட் ஃபார்மில் எழுதணும். ரோஸ்டட் ஃபார்ம்னா என்னன்னா நேற்றே பார்த்துருப்போம். அதாவது அந்த எலமெண்ட்ஸை வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணணும். இப்போ ஒரு செட்டில் வந்து ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னா இதில் இருக்க லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணுறது தான் வந்து ரோஸ்டட் ஃபார்ம். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் வந்து இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஏ ஈக்குவல் டு ரோஸ்டர் ஃபார்மில் ஃபஸ்ட்டு செட்டுனா எப்படி நம்ம மென்ஷன் பண்ணுவோம்? கர்லி ப்ராக்கெட்ஸ் போட்டு. ஸோ கர்லி ப்ராக்கெட்ஸ் இந்தியாங்கிற இதில் என்னென்னு இருக்குது? INDIA 5 லெட்டர்ஸ் இருக்குது. இதில் வந்து ஐ வந்து 2 டைம்ஸ் வந்துருக்கு. ஸோ நம்ம 1 டைம் எழுதுனா போதும். அப்போ என்ன வரும்? INDA. ஸோ இதுதான் வந்து இந்தியா அப்படிங்கிற வேர்டோட ரோஸ்டர் ஃபார்ம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பேரலோகிராம். இதுவும் அதே மாதிரி. இது நான் பின்னு எடுத்துக்கிறேன். செட் ஆஃப் PARALLELOGRAM
ஏ வந்து ஆல்ரெடி எழுதிட்டோம். ஸோ வந்து நம்ம ஏ திருப்பி எழுத தேவையில்லை. எல் 2 டைம்ஸ் இருக்கும், 1 டைம் எழுதினா போதும். இ இன்னொரு எல்லும் அதே மாதிரி இன்னொரு டைம் வந்திருக்கு, அதை விட்டுறலாம். ஓ ஜி ஆர் ஏ வந்து நம்ம ஆல்ரெடி எழுதிட்டோம். ஸோ ஏவும் எழுத தேவையில்லை, சாரி ஆரும் வராது, ஏற்கனவே எழுதிட்டோம். அதே மாதிரி எம். ஓகேங்களா, இதுதான் வந்து பேரலோகிராம் அப்படிங்கிற இதோட ரோஸ்டர் ஃபார்ம். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு லெட்டர்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க, வேர்டு இல்லாமல். இதோட ரோஸ்டர் ஃபார்ம் எழுதணும். ஈக்குவல் டு சி ஈக்குவல் டு எம் ஐ. எஸ் வந்து 2 டைம்ஸ் இருக்குது, ஸோ 1 டைம் எழுதினா போதும். எஸ் ஐ வந்து நம்ம ஆல்ரெடி எழுதிட்டோம், ஸோ ஐ விட்டுருங்க. எஸ்ஸும் ஆல்ரெடி எழுதியாச்சு, ஸோ எஸ்ஸையும் நம்ம அந்த 2 எஸ்ஸையுமே விட்டுறலாம். திருப்பி ஐ வந்திருக்கு, அதையும் விட்டுருங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, பி. அப்போது பி, அவ்வளோதான். திருப்பி ஐ தான் வந்திருக்கு, ஸோ அதை நம்ம எழுத தேவையில்லை, ஆல்ரெடி எழுதிட்டோம். ஓகேவா, இதுதான் வந்து இதோட ரோஸ்டர் ஃபார்ம். நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி சம் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து டி அப்படின்னு எடுத்துக்கிறோம். சி இஜெட் இ. சி வந்து எழுத தேவையில்லை, ஸோ ஆல்ரெடி நம்ம எழுதிட்டோம், அதனால ஹச் ஓ எஸ் எல். ஓ வந்து எழுத தேவையில்லை, ஆல்ரெடி எழுதியிருக்கோம், அதனால விட்டுறலாம். வி ஏ கே ஐ. ஏ வந்து எழுத தேவையில்லை, இங்கே நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கோம், அதனால விட்டுறலாம், அவ்வளோதான். இதுதான் வந்து இந்த லெட்டர்ஸோட ரோஸ்டர் ஃபார்ம். ஓகேங்களா, அவ்வளோதான்.